வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த டயத்தில் வந்து நம்ம சுதந்திரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிறோமான்றது தான் ஒரு கேள்விக்குறி. மெயினாக பெண்களுக்கு வீட்டில் கொடுக்குறோமா, ஒரு அம்மாவாக இருக்கட்டும், தங்கையாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்கள சுதந்திரமாக நம்ம செய்ய விடுறதில்ல. ஸோ இங்கே நான் நிறைய பேருடைய புலம்பல்கள் கேட்டு தான் நான் இதை சொல்கிறேன். ஏன்னா அவருக்கு இது பிடிக்காதுன்னு வாங்க. எத்தனை அம்மாங்கள் வந்து தனக்கு பிடிச்ச உணவை வந்துட்டு மற்றவங்களுக்குலாம் அது வந்து செட் ஆகாது, எனக்கு தான் அது பிடிக்கும், என் ஒருத்திக்காக இதுக்கு செய்கிறதுன்ட்டு நிறைய பேர் தானே தியாகம் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி நிறைய அம்மாங்களாகட்டும், ஒய்ஃபுங்களாகட்டும், அந்த மாதிரி நீங்கள் வந்து இவ்வளோ செய்கிற அவங்கள ஜஸ்ட்டு வந்து சாப்பிட்டியான்னு கேட்குறது கூட இல்லை, நிறைய ஒய்ஃபுன்னு சொல்கிறது தான். ஸோ இந்த சுதந்திர தினத்தில் வந்து அட்லீஸ்ட் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து சின்ன சின்ன சுதந்திரங்களை நம்ம கொடுப்போம். எப்படி கொடுப்போம்னா, அவங்களுக்காக நீங்கள் பெருசாக வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சாப்பிட்டியான்றது, ஒரு ஹெல்த்தை பார்த்துக்கோ, நீ நல்லா இருந்தால் தான் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்க முடியும். மாதிரி சின்ன சின்ன ஒரு வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் வந்து அவங்களை ரொம்ப வந்துட்டு நீங்கள் பெரிய சுதந்திரம் தந்த மாதிரி அவங்க சந்தோஷப்படுவாங்க. இது எதனால் சொல்கிறேன்னா, 80வது சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடுற இந்த டயத்தில் வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம ஒருத்தர் சொல்கிறாரு என்கிட்ட, அவளுக்குலாம் அவளை இடம் கொடுக்கக்கூடாது மேடம், அப்புறம் தலையில் ஏறி உட்காருவாங்க. என்ன ஏறி உட்காந்துப்பாங்க, என்ன சுதந்திரம், அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனேன், எங்கேயுமே நான் போகிறதில்லைன்ற. ஸோ அதுக்கு அவர் சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன். நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்குற, சுதந்திரம் கொடுக்குற எல்லா ஆண் மகன்களுக்கும் நான் தலைவணங்கி வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். இல்லாதவங்கள தான் நான் சொல்கிறேன், நாங்களாம் கொடுக்குறோம் என்ன இப்படி அப்படின்ற நினைக்காதீங்க. கொடுக்காதவங்களை பற்றி தான் பேச்சு. பெண்களை வந்துட்டு ஒரு மனுஷங்களாகவே மதிக்கிறது இல்லை, அந்த சக உயிராக நினைக்கிறது கூட கிடையாது நிறைய இடத்துல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடுற இந்த 80வது சுதந்திர தினத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை சுதந்திரத்தை கொடுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.